ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வெண்ணிலா விஜய் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கோவில் வாசலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரெஸ்காரங்க இருந்துட்டு, என்ன வெண்ணிலா மேடம் இன்னுமே விஜய் வரவே இல்லை, விஜய் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வெண்ணிலாவோ, கண்டிப்பாக விஜய் வருவார், விஜய்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அவர் வருவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை, விஜய் மட்டும்தான் எனக்கு இருக்கிறது, என் அப்பா என் அம்மானு எனக்குன்னு எந்த சொந்த பந்தமும் இல்லை, என் உலகமே விஜய் மட்டும்தான், கண்டிப்பாக அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா ரொம்பவே நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம விஜய் எக்ஸிபிஷனில் காவேரி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி, நீயும் நானும் கூடிய சீக்கிரமே ஒன்று சேர்ந்துருவோம், நம்ம குழந்தை நீ நானுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்வோம், சரியா, உன்னை தாங்கணும் நான் தாங்கணும் காவேரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டு இருக்கேன். எக்ஸிபிஷனுக்கு வந்த ஒருத்தர் நியூஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க, வெண்ணிலா பேசுகிறதையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்னடானா வெண்ணிலா தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. பாவம் வெண்ணிலாவுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். ஆனால் இந்த விஜய் இங்கே கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ண பொண்டாட்டிக்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காரா, இந்த ஆளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயும் காவேரியும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விடுறாங்க. அதுவுமே வைரலாக ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்த நம்ம வெண்ணிலா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போது விஜய் வரமாட்டாரா, விஜய்க்கும் கல்யாணம் நடக்காதா, இனி நான் உயிரோடு இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெண்ணையை கொண்டு வராங்க. ப்ரெஸ்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க, மேடம் ப்ளீஸ் தப்பான முடிவை எதுவும் எடுத்துடாதீங்க, உங்களுக்கு விஜயை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, நம்புங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் வெண்ணிலா இருந்துட்டு, இல்லை எனக்கு நம்பிக்கையே இல்லை, விஜய் வருவாருன்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக நம்பலை, இனி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே போலீஸுமே வந்துடுறாங்க. வெண்ணிலா கிட்ட, எதுக்காக நீங்கள் தற்கொலை முயற்சி பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே வெண்ணிலா விஜயை லவ் பண்ணதாகவும் விஜய் நம்ம வெண்ணிலாவை நம்ப வச்சு ஏமாத்தினதாகவும் எல்லாமே சொல்கிறாங்க. இங்கே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா வெண்ணிலா, நீ கவலையே படாத, உன்னைய அந்த பையன் நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கான், உன்னை ஏமாத்திருக்கான், நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், கண்டிப்பாக உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. எங்கள் எக்ஸிபிஷனில் விஜயும் காவேரியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க எங்கள் போலீஸ் விஜய் கையோட பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. விஜய் இருந்துட்டு, சார் என்னை விடுங்க, எதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, விடுங்க சார், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கோவிலுக்கு வந்துடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம காவேரி ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வெண்ணிலாவை பார்த்ததுமே விஜய் புரிஞ்சுக்கிறாரு, வெண்ணிலா தான் சதி பண்ணி நம்மளை இங்கே வர வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு, உனக்கும் வெண்ணிலாவுக்கும் இப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா